ஹாய் ஹலோ காய்ஸ், நான் அட்டாக் கேன்ஸு லைக் பண்ணு. நம்ம கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர வேண்டியது தான், ஆனால் அவங்களால சேர முடியல. ஆனால் நம்ம எல்லாம் ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன ஒரே போர்டில் எல்லோரும் யார் யார் செகண்டில் முடிக்கிறாங்கன்னா அவங்க பேர். அது போகலாம் வாங்க. நம்ம கீழே தான் எப்பயுமே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இது மிஷின் கொடுத்துருக்காங்க. குக்கி எடுத்துகிட்டு வரணும் கிரானைட்லேருந்து. நம்ம தேடும். இங்கே தான் இருக்கா குக்கியை பார்த்தோன்னே கிராண்டி வராங்க. பிடிச்சிட்டாங்க. இன்சைடு போகலான்னு பார்த்தா பாட்டி வந்து பிடிச்சிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு தான் போகணும் திரும்பியும். அதே இடத்துல தான் நம்மளுக்கு குக்கி இருக்குது. குக்கியை எடுத்துட்டோம்னா எப்படி இந்த பாட்டி ஏறுறாங்கன்னு பார்ப்போம். போகலாம். அட்டிக்கு கொடுத்துருவாங்க சைன் மிஷின். அட்டிக்கோட கீயை கண்டுபிடிச்சாங்கன்னா அது பாட்டி ரூமில் தான் இருந்துச்சு. நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் போயிருங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. பாட்டி இங்கே வரைக்கும் வருவாங்க, இந்த எட்ஜ் வரைக்கும். தாண்டி மேலே போயிடலாம். அது இங்கேருந்து ஏனியில் ஏறிவோம். ஏறிட்டோமா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். குதிச்சு போகணும். இந்த விண்டோ திறந்து போகலாம். இங்கேருந்து எகிரி குதிச்சு போயிடலாம் கைஸ். லைக் பண்ணுங்கள், பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோன்னா இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. மல்டிப்ளே போட்டால் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க காய்ஸ். இது போனாமா ஒரு ஸ்கல்ல நம்மளால் போட முடியும் காய்ஸ். ஆனால் அவங்களுக்கு காட்டல. அது ஏறிடுறதுக்கு நம்ம ஏறி போகணும். ஏறு காய்ஸ். பொறுமையாக போங்க காய்ஸ். பொறுமையாக போனால் இல்லைன்னா அவசரப்பட்டு போனீங்கன்னா கீழே தான் விடுவீங்க. ஏறிட்டு படிக்கிறதுனால ஏறிடலாம் காய்ஸ். சீக்கிரமாக ஓடிது காய்ஸ். வெறுப்பாக இருக்குது படிக்கட்டில் இறங்கும்போது. ஏறிக்கிட்டே இருக்கும் காய்ஸ். திரும்பி அது காய்ஸ் எவ்வளோ படிக்கட்டு. இங்கே தான் ஸ்கல் இருக்கு வருங்க ரைட் சைடில். அந்த ஸ்கல்லை நம்மளால் எடுத்து மாட்ட முடியும் காய்ஸ். இங்கே ஒரு ஜாம்பிலாம் ஒன்று யாரோட சொந்தக்காரன் இல்லை, இந்த கிராண்டியோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போகிறேன்னா கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் வந்திருக்கோம். கிராண்ட் இருந்தால் பீக்கணும் காய்ஸ். கிராணி இல்லாமல் எங்கள் பெயிங்க எடுத்து பாருங்க. அது கிராண்ட் சேலை வச்சு தள்ளி வந்துட்டு காய்ஸ். தள்ளி வந்துட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. அங்கே ஒரு வழி இருக்கும், அது வழியே குதிச்சிட்டிங்கன்னா போயிடும். நீங்கள் ஒரு எலியெல்லாம் முன்னாடி போங்க. தாவி கச்சிடலாம். குதிச்சு தாவி குச்சி போயிட்டு அந்த எண்ணில் ஒரு படிக்கட்டு வரும் கைஸ். அது வரைக்கும் குதிக்கணும். குதிச்சுட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தெரியல கைஸ். அது இது
நம்ம எவ்வளோ செகண்டில் முடிக்கிறோம் டைமிங் கீழே விடுங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க பேர் வரும் போர்டில். இது கொஞ்சம் கஷ்டமான லெவல் காய்ஸ். பொறுமையாக நீங்கள் விளாண்டு நிதானமாக விளாடுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த லெவல் கொச்சி கொச்சி போகிறது. டைம் எல்லாம் முடிக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குதிச்சிரு அதுவும் குதிச்சுட்டு நடந்து வைப்பாங்க. அதேபோல் இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க கல்லுக்கெல்லாம் விழுவும், உருண்டு போவோம் வேறு. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை காட்டுறேன் guys. நீங்கள் பாருங்கள், இப்படியே சைடில் வந்துட்டீங்கன்னா உங்களால் கேமையே சீக்கிரமாக முடிச்சிட முடியும். இந்த இடத்த மட்டும் சீக்கிரமாக முடிக்கணுன்னா இந்த லெவல் இந்த மாதிரி நான் மெத்தட் சொல்ல பண்ணுவேன். இல்லை கரெக்டாக பொறுமையாக தான் விளாடுவேன்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த கேனன் எடுத்து எந்த சைடில் வேணால் கிராணி வருவாங்க, அவங்க அடிக்கணும். கீழே உனக்கு இது வேணும், அதான் லைஃபு. அந்த லைஃப்பை முடிக்கணும். அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அடுத்த முடிச்சிட்டோம் பேட்ஜுன்னு இதெல்லாம் கொடுப்பாங்க கைஸ். இங்கே பாட்டி திரும்படி எங்கே பார்த்தாலும் வந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க, இல்லைன்னா தொத்தி எடுப்பாங்க. கிராணியை சுட்டு தரணும் கைஸ். கிராணியை சுட்டு தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேடர் தெரியும் கைஸ். ஆனால் இது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். வேலையிலே பொறுமையாக தான் வருது கைஸ். எவ்வளோ பொறுமையாக வருது வேலைக்கு எங்கே ஏறி. அவ்வளோதான் கைஸ், இதை முடிச்சிட்டோம். பை பாய். அடுத்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் கைஸ்.